பலர் என்னிடம் கேட்கிறார்கள், மைக்கேல் படம் முடிஞ்ச பிறகு நீ ஏன் இவ்வளவு மாறி போயிட்டே என்று. படப்பிடிப்பு நடந்த காலத்தில் நான் அந்த கதாபாத்திரத்திற்காக என்னையே முழுமையாக அர்ப்பணித்தேன். மைக்கேலின் ஸ்டைலில் முடியை வளர்த்தேன். கண்ணில் கருப்பு ஐலைனர் போட்டேன். புருவத்தை மெல்லியதாக வைத்தேன். தினமும் காலை 2 மணி நேரத்துக்கும் மேல் மேக்கப் போட்டுக்கொண்டு கண்ணாடி முன் உட்கார்ந்திருப்பேன். நான் மெதுவாக வேறொருவராக மாறிக்கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டே இருப்பேன். 3 மாதங்கள் நான் தனியாக ஒரு அறையில் இருந்தேன். அவருடைய வீடியோக்களை மீண்டும் மீண்டும் பார்த்தேன். அவர் நடனமாடும் விதம், பேசும் குரல், மனிதர்களை பார்க்கும் பார்வை, எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன். நான் அவராக ஆக வேண்டும் என்பதற்காக இல்லை, அவரை திரையில மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனா படம் வெளியான அந்த இரவு நான் அந்த முடியை வெட்டிவிட்டேன். மேக்கப்பை எல்லாம் கழுவிட்டேன். அது அவரை மதிக்காததால் அல்ல, இந்த படம் அவரை கௌரவிக்க நான் செய்தது. அவரை மாற்ற நான் இல்லை என்பதால் தான். சிலர் மாதிரி அவருடைய நிழலில் வாழ்ந்துவிட வேண்டாம் என்று நினைத்தேன். ஃபாபியோ மாதிரி வாழ்க்கை முழுவதும் மைக்கேல் ஐ பின்பற்றியவர். அதனால் என்ன கிடைச்சது? விமர்சனமும் குற்றச்சாட்டும் தான். அந்த வழியில நான் போக விரும்பவில்லை. இப்போது படம் முடிந்துவிட்டது. என் வேலை முடிந்தது. எனக்கு என் சொந்த இசை வாழ்க்கை இருக்கிறது. என் திறமையால் என் சொந்த பேரரசை உருவாக்க வேண்டும். எப்போதும் மைக்கேலின் உறவினர் என்ற பெயரில் மட்டும் இருக்க விரும்பவில்லை. அவரை நான் காதலிக்கிறேன். ஆனால் அவருக்காக நான் என்னை இழக்க முடியாது. ஆகையால் நீ மாறிட்டே என்று சொல்லாதீர்கள். நான் மீண்டும் என் இயல்புக்கு திரும்பி வந்திருக்கிறேன்.